அப்ப அவங்க 8 ரக்காத்துன்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தால் அது சம்பந்தமான ஹதீஸ் இருக்கான்னா இருக்கு. அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் இருக்கு. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் போய் என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான் தொழுகை எப்படி இருந்தது அப்படின்னு என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. ஆயிஷா நாயகிட்ட கேட்கப்பட்டது, ரமலானினுடைய தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது, அப்ப ரமலான் தொழுகை எப்படி இருந்ததுன்னு கேட்டா அது எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க, ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலங்களிலும் சரி 11 ரக்காத்தை விட அல்லது 8 ரக்காத்தை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் தொழவில்லை. அப்ப ரமலான்லையும் 8 ரக்காத் தான் தொழுதிருக்கிறாங்க, 3 ரக்காத்து வித்திரு 11, ரமலான் அல்லாத காலங்களிலும் 11. முடிஞ்சு போச்சா? இதுதான் அவங்களுக்கு உண்டான ஆதாரம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு சஹீஹான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலங்களிலும் சரி 8 ரக்காத்தை விட அதிகம் தொழவில்லை. அப்ப ரமலான்லையும் 8 ரக்காத் தான் தொழுதிருக்கிறாங்க, ரமலான் அல்லாத காலங்களிலும் 8 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. அப்படின்னா இப்ப என்ன, இது ரமலான் தொழுகையா? ரமலான் தொழுகையாக இருந்தால் ரமலான்ல மட்டும்தான் தொழுதிருக்கணும். ரமலானிலும் அந்த 8 ரக்காத்து தொழுதிருக்கிறாங்க, ரமலான் அல்லாத காலங்களிலும் 8 ரக்காத்து தொழுதிருக்கிறாங்க. அப்ப இங்க கேட்கப்பட்டது ரமலானினுடைய தொழுகை எப்படி இருந்ததுன்னு கேட்கப்படுது. எத்தனைன்னா அந்த சாபி கேட்கிறாங்க, அந்த கேட்டவர் எத்தனைன்னா கேட்கிறாங்க, எப்படின்னு கேட்கிறாங்க. எப்படின்னா ரொம்ப அழகா இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லணும். எத்தனைன்னு கேட்டா 4, 5, 8, 20, 10, 30, 40, 50ன்னு சொல்லணும். ஆனா அவங்க எப்படின்னு கேட்கறாங்க, இவங்க எத்தனைங்கிறாங்க. அவங்க கைஃபியத்தை கேட்கறாங்க, இவங்க கம்மியத்தை சொல்றாங்க. கம்டா எத்தனை. இதுல இருந்து என்ன விளங்குது, ஆயிஷா நாயகி ஒன்றும் விளங்காம ஒன்றும் பதில் சொல்லல, தெளிவாக தான் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கேட்டு வந்ததும் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, எப்படி இருந்ததுன்னு என்னப்பா, ரமலான் தொழுகை நீ எப்படி பார்க்குறீங்கல்ல, வெளியில எப்படி தொழுகிறாங்க, பள்ளிவாசலில் தொழுகிறாங்கல்ல, கூட்டம் கூட்டமாக போனீங்க இல்லையா, அப்படிதான். அது அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ என்ன கேட்குறாங்க, ரமலான்ல ஸ்பெஷலாக வீட்டுக்குள்ளே ஏதாவது தொழுவாங்களா, அதான் அர்த்தம். பள்ளிவாசல்ல தொழக்கூடிய தொழுகையை ஆயிஷா நாயிட்ட போய் கேட்கணுமா? கொஞ்சம் யோசிங்க. பள்ளிவாசல்ல தொழுகிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் சஹாபிகள்லாம் நின்று பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதே சஹாபி போய் ஆயிஷா நாய்கிட்ட பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க, இது ஆயிஷா நாயிட்ட கேட்கணுமா? அப்படியே அவங்க இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் தொழுது இந்த சஹாபி தான் பார்க்குறாங்க, இவங்க ஏன் போய் கேட்கணும்? அப்படி அல்ல, ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல விசேஷமா சில தொழுகைகளை ரமலான்ல தொழுகிறாங்களே, வீட்டுக்குள்ள ஏதாவது விசேஷமா தொழுகிறாங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. இதுதான் அதனுடைய கேள்வி. ஏன்னா வீட்டுக்குள்ள தொழுதா இவங்களுக்கு தெரியாதா இல்லையா, அது அவங்க தான் சொல்லணும், ஆயிஷா நாய் தான் சொல்லணும். அப்ப ஏற்கனவே 8 ரக்காத்து தொழுது வருவது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தான் ஆயிஷா நாய் சொன்னாங்க, 8 ரக்காத் உங்களுக்கு தொழுவது தெரியும் தானே, ரமலான்லையும் சரி ரமலான் அல்லாத காலங்கள்ல, அது எல்லா காலங்களும் அப்படித்தான். அதை தவிர்த்து வேற ஒன்றும் ரமலான்ல ஸ்பெஷலா வீட்டுக்குள்ள தொலை இல்லை, முடிஞ்சு போச்சு. இந்த 2 ரக்காத் என்னது, தஹஜ்ஜுது. ரமலான்ல தஹஜ்ஜுது இருக்கா? இருக்கு. ரமலான் அல்லாத காலங்கள்ல இருக்கா? இருக்கு. தராவிஹ் ரமலான்ல மட்டும்தானே. நீ 8 ரக்காத் எப்போ தொழுகிறா, இஷாவை தொழு வச்சுட்டு கூக்குரல் இடுறீங்களே 8 ரக்காத்து, ஆணையம் வா பொண்ணையம் வான்னு சொல்லி கூட வச்சு தொழுகிறீங்களே, இது எங்க எல்லா காலங்களிலும் தொழு இருக்கணும். இதை ரமலான் அல்லாத காலங்களும் தொழுதாலும் ஆயிஷா நாய் சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு அவங்களுக்கே நாதி இல்லை, அவங்களுக்கே நாதி இல்லை. ஏன்னா அவங்களும் என்ன செய்யறாங்க, அப்படி பழகி அடிக்ட் ஆயிட்டாங்க, அடிமைகளா போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அடிவரடிகளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய தொண்டர்களும் அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு தயார். இது எத்தனை, 2 அப்படின்னு சொன்னா ஆமா இது 2 தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது, காலு அப்படின்னு சொன்னா ஆமா இது காலு தான் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க. எது சொன்னாலும் கேட்கறதுக்கு தயார். கழுதையை பிடித்து யானைன்னு சொன்னாலும் அது யானை தான், அது இதில் ஆதாரம் இருக்கு அப்படின்பாங்க.